வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 779 நாட்களாகின்றன. இந்நிலையில் காசாவில் மக்கள் மழையின் காரணமாக தங்குவதற்கு கூட வீடுகள் இல்லாமல் கூடாரங்களில் இருக்கும் பொழுது மிக மோசமான ஒரு நிலைமையை சந்தித்துள்ளனர். கூடாரங்கள் முழுவதும் நீர் சென்று அங்கே மக்கள் உறங்குவதற்கு கூட சரியான வசதிகள் தற்போது இல்லை. அங்கே உள்ளே இருக்கும் அன்ரா தெரிவித்த தகவலின்படி 90% பாலஸ்தீனர்கள், காசா உள்ளே இருக்கும் பாலஸ்தீனர்கள் வெளியில் இருந்தும் வரும் உதவிப் பொருட்களை நம்பித்தான் உள்ளனர் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கான தேவையான அளவிற்கான உதவிப் பொருட்கள் உள்ளே வரவில்லை. அதனை இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளது என்பதையும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மறுபக்கம் லெபனான் மீது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தாக்குதல் நடத்தி ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் உட்பட 5 பேரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல். அந்த பகுதியில் இருந்து மிக நீண்ட போர் துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு மேற்குலக நாடுகள் லெபனானில் இருக்கும் தங்களின் குடிமக்கள் வெளியேறுமாறு ஒவ்வொன்றாக தகவல் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அங்கிருந்து வெளியேறுங்கள் என்று. இதனை எல்லாம் பார்க்கும்போது மிக நீண்ட ஒரு போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கான நகர்வுகள் இரு தரப்பிலும் நம்மால் கவனிக்க முடிகின்றன. அதேபோல் ரஷ்யா உக்ரைன் இடையிலான அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது பற்றியும் நாம் பேசவிருக்கிறோம். ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த இப்ப காசா உள்ள ஃபுட்டு போகாம இருக்கிறத நீங்க முதல்ல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப மழையின் காரணமா இந்த இது ஒரு பிரச்சனை, ரொம்ப ஹெவியா மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது சர்வதேச நாடுகள் பெரிய அளவுல கவனிக்கல அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுக்கு இடையில ஆஹ் ஹமாஸ் நேரடியா எகிப்து போயிட்டு எகிப்துல இருக்கிற அந்த மீடியேட்டர்ஸ்ட பேசியிருக்கிறாங்க. நீங்க சொல்லிதான் எல்லாம் சைன் பண்ணோம், இப்ப இவ்வளவு இது இருக்குது, ஒரு உணவு கூட உள்ள போக முடியல, மக்கள் மேல கண்டினியூஸா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த போர் நிறுத்த இந்த ஒப்பந்தம் டிக்ளேர் ஆன டேட்ல இருந்து நேற்று வரைக்குமே கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல இஸ்ரேல் கொலை பண்ணியிருக்குது. இப்போ இதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஃபேஸ் 2 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கள, மீடியேட்டர்ஸ. அந்த ஃப்ரண்ட் எப்படி இருக்கு இப்போ அங்க? அந்த ஃபேஸ் 2க்கான, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஃபேஸ் 2க்கான வாய்ப்புகள் இருக்குதாங்க? ஃபேஸ் 2க்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது இப்ப தெரியல. ஏன்னா இன்னும் ஒரு பாடி இஸ்ரேலிய சோல்ஜரோட பாடி ஒரு பாடி உள்ளுக்கு இருக்கு. அது ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு. மற்றபடி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி வாங்கிட்டானுங்க. ஸோ இதற்கு இடையில 2014 நடந்த சண்டையில ஒரு கமாண்டரினுடைய உடலை ஒப்படைச்சிட்டு குறிப்பிட்ட அது 200ங்கிறாங்க, 180ங்கிறாங்க, இப்போ 80ங்கிறாங்க. எத்தனை ஹமாஸ் வீரர்கள் டனலுக்குள்ள இருக்கிறாங்க ரஃபா பகுதிகளில் அப்படின்னு சொல்லி உறுதியா தெரியல. அவங்கள மீட்கிறதுக்கு தான் அந்த பாடியை ஒப்படைச்சதா பேச்சுவார்த்தையில நடந்து, பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ வழக்கமா இஸ்ரேல் தன்னுடைய ஒப்பந்தத்தை ஒரு நாள் மதிச்சது கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஹமாஸ் நல்லெண்ண அடிப்படையில அமெரிக்கன் பிரஜையா இருந்த ஒரு ஐடிஎஃப் வீரனை ஒப்படைச்சாங்க. அலெக்சாண்டர்ங்கிறவன ஒருத்தனை ஒப்படைச்சாங்க. அதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில சீஸ்ஃபயரை கொண்டு வரேன்னு சொல்லி பேசுனது தான் அமெரிக்கா. ஆனா கடைசி அது எதுவுமே நடக்கல. ஒப்படைச்சதோட சரி. அதுக்கப்புறம் அவங்க எதையுமே புஷ் பண்ணல. ஸோ இந்த டிசீட்மெண்ட்டுங்கிறது தொடர்ந்து அமெரிக்கன் அலைஸ், குறிப்பா இஸ்ரேல், அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் எல்லாமே உலக நாடுகளை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை ஏற்படுத்துறது வழக்கமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பின்னணியில தான் இந்த கமாண்டரினுடைய உடலை ஒப்படைச்சா நாங்க அந்த சிக்கி இருக்கிற அல்கசாம் வீரர்களை விடுவிக்கிறேன்னு சொல்லி பேசி கடைசியா இன்னைக்கு அது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுல குறிப்பிட்ட அளவிலான சிலர் டனல்ல இருந்து வெளியில வரும்போது கண்டுபிடிச்சு அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க.
எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க என்னங்கிற டீட்டெயில் தெரியல. அரெஸ்ட் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறானுங்க. கொண்டு போனானுங்களா கொன்னுட்டானுங்களான்னு தெரியல. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி டனலுக்குள்ள நைட் இரவு நேரங்கள்ல வீரர்கள் வெளியேறி ரஃபாவை கிராஸ் பண்ணி எல்லோ லைனை கிராஸ் பண்ணி உள்ளுக்கு வரும்போது ஷூட் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. அதை தொடர்ந்து இஸ்ரேல் வந்து குண்டுவீச்சு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு. அது வந்து குழந்தைகள் உட்பட பலரை வந்து கொலை பண்ணியிருக்குது அந்த சம்பவத்தின் போது. ஸோ இந்த இந்த காசால குறிப்பா வந்து ரஃபாக்குள்ள சிக்கின டனல்ல சிக்கின வீரர்களை வந்து மீட்கிறதுக்கான பணி வந்து ரொம்ப தீவிரமா ஹமாஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. அதற்காக தான் அவங்க கெய்ரோ அடிக்கடி விசிட் பண்றாங்க, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. ஆனா அங்க அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடுற எதிர்த்தரப்புங்கிறது எதையும் மதிக்கிற தரப்பு கிடையாது. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். இந்த தரப்பு வந்து நம்பிக்கைக்குரிய தரப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனா இந்த இடத்துல வேற வழி கிடையாது. இந்த சிக்கியிருக்கிற வீரர்களை வந்து மீட்கணும். ஸோ அதற்காக அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இது வந்து தொடர்ந்து இந்த மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ இந்த கடைசி வீரனை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலினுடைய உண்மையான முகம் வந்து வெளிப்படும். ஏன்னா இப்ப இந்த சீஸ்ஃபயரினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸுங்கிறது கடைசி வரைக்கும் அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வச்சிருக்கிறது தான் இஸ்ரேலினுடைய திட்டமா இருக்கு. இந்த செகண்ட் ஃபேஸை நோக்கி நகர்றதுக்கு தயாரா இல்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனா செகண்ட் ஃபேஸ்க்கு போகும்போது இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து ரெசல்யூஷனை கொண்டு வந்ததன் பிரகாரம் இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்து கொண்டு வரணும். ஆனா இது வரைக்கும் வந்து எந்த நாடும் வெளிப்படையா ஒத்துக்கல, நாங்க எங்களுடைய ஃபோர்ஸ் அனுப்புறோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நாடும் வந்து 100% ஷூரிட்டியா வந்து சொல்லல. ஸோ அதனால நாடுகளை திரட்டுறதுலயே வந்து அமெரிக்கன் எம்பையர் வந்து கடுமையான பின்னடைவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இது குறிப்பா சொல்ல போனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த ஃபோர்ஸும் இப்போ இது வரைக்கும் வந்து உறுதியா சொல்லல நாங்க வந்து கலந்துக்கிறோம்ட்டு. இந்தோனேஷியா மட்டும்தான் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அதுவுமே இன்னும் 100% உறுதியா இல்ல. துருக்கி வந்து வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அது துருக்கி வந்து அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகு தரப்புல இருந்து சொல்றது. ஸோ அதனால துருக்கி வந்து அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எஜிப்து ஒருவேளை அனுமதி பெற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. ஆனா எகைன் எஜிப்து வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள்ல இருக்கு. உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல் வந்து அஹ், குறிப்பா வந்து அப்தல் சிசிக்கு வந்து பெரிய சிக்கல் நெருக்கடி இருக்கு. பொலிட்டிக்கல் சிக்கல் இருக்கிறதுனால அவரும் அதை அனுமதிப்பாராங்கிறது சந்தேகம் தான். ஆக மொத்தம் வந்து இப்போ யுஏஇ வர்றதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். அது போல இந்த பல நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள் யாருமே வந்து வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வந்தாங்கன்னா உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நேரடியா பாலஸ்தீனியர்கள் கூட அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்படியான ஒரு சிக்கலான நெருக்கடி இது வந்து அரபு நாடுகள் மட்டும் இல்ல இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலயும் வந்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் மக்கள் மத்தியில. ஸோ அதற்கு அஞ்சி தான் வந்து இப்ப யாருமே வந்து வாலண்டியரா போறதுக்கு தயங்குறானுங்க. வெளிப்படையா போறதுக்கு தயங்குறானுங்க. மறைமுகமான உதவிகளை மட்டும் நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா இந்த மாதிரி வெளிப்படையா நாங்க வர்றதுக்கு தயார் இல்ல அப்படிங்கிறது தான் இப்ப அவனுங்க தரப்புல இருந்து அவனுங்க சொல்றானுங்க. ஸோ அதனால ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்ததுனா தான் செகண்ட் ஃபேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸே இன்னும் ஃபார்ம் பண்ண முடியல. ஏற்கனவே வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியனுக்கு எப்படி எந்த நாடுகளும் இந்த பகுதியிலேருந்து வரமாட்டேன்ட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸுக்கும் வர்றதுக்கு தயாரா இல்லை யாருமே. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஆஹ் ரெண்டாவது ஹமாஸை டிசார்ம் பண்ணுங்கிறது தான் அந்த செகண்ட் ஃபேஸினுடைய அடிப்படையா வந்து மேற்கத்திய தரப்பிலிருந்து வைக்கப்படுது. குறிப்பா ட்ரம்ப் சொல்றது வந்து ஹமாஸை டிசார்ம் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ ஹமாஸை எப்படி டிசார்ம் பண்றதுங்கிறதுல தெளிவான முடிவு கிடையாது, எந்த பிளானும் கிடையாது. டிசார்ம் பண்றதுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வந்ததுன்னா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வரல, இஸ்ரேலினுடைய பிகாஃப்ல வந்து ஃபைட் பண்றதுக்கு தான் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெளிவா தெரியும். ஸோ அதனால இப்போ அதுக்கும் யாரும் வர்றதில்ல, வர்றதுக்கு தயாரா இல்லை. அப்போ ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் வரலன்னா எப்படி ஹமாஸை டிசார்ம் பண்றது? அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ரெண்டாவது பலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னாக்க எந்த காரணத்திலையும் வந்து நாங்க டிசார்ம் பண்றதுக்கான அனுமதியை வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நாங்க ஆயுத ரீதியை எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க.
ஸோ அதனால இதுல எல்லா வகையிலயும் வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து இவங்களுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறிப்பா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அதனால இப்ப இருக்கிற இதே ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றது தான் இவங்களுடைய நோக்கம். இதே மாதிரி இப்ப இந்த சீஸ்ஃபயர் ஆரம்பிச்சதுல இருந்து 300 பேரை கொலை பண்ணியிருக்கிறானுங்க. இதே மாதிரி தொடர்ந்து கொலை பண்ணுவானுங்க. இப்ப இயற்கை பேரிடர்னால அவங்க மக்கள் வந்து அல்லலுப்படுறாங்க. தாங்கொன்னா துயரத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. இதே மாதிரி உணவுகளை தடை பண்ணிக்கிட்டு, உணவுப் பொருட்களை விடாம தடுத்து வச்சுக்கிட்டு, அந்த மக்களை வந்து மண்டியிட வைக்கணுங்கிறது மட்டுமே தான் வந்து நோக்கமா இருக்கே தவிர, செகண்ட் ஃபேஸ் போற மாதிரியான நோக்கம் வந்து இவனுங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே ஓகே தோழர். பார்க்கலாம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மீதம் இருக்கிற அந்த ஒரு பாடி கொடுத்த பிறகு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிதான் பார்க்கணும். அவங்க லிக்விட் பார்ட்டியில இருந்து பேசக்கூடிய செய்தியாளர் வந்து ஒரு எம்பி வந்து நேற்று அவங்க டிவியில பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எல்லாமே எடுத்தாச்சு, கடைசியா இருக்கிற பாடியே வந்துடும், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம ஏன் எதை பத்தி கவலைப்படணும், நம்ம எத்தனை வேற வேணாலும் கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் காசால அப்படின்னு ஓப்பனாவே அவங்க டிவியில பேசுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தான் வந்து இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. வெஸ்ட்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேசிட முடியாது. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரிவிலேஜ் யார் கொடுக்குறான்னு தெரியல. என்ன வேணாலும் பேசுறாங்க, எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி டிவிலே ஓப்பனா பேசுறாங்க. காசா நம்ம வந்து மொத்தமா காசாவை அழிச்சிருவோம் அப்படின்னு பேசுறாங்க, நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு. மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மீதி இருக்கிற ஒரு பாடியை கொடுத்த பிறகு இது எங்க நகரம் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறமேலதான் அடுத்த விஷயம் புரிய வரும். மேபி இதுக்கு அப்புறமேல அவங்க இன்னும் திரும்ப தாக்குதல் நடத்தி அப்படியே 2 3 பேர் அவங்க ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு போனாங்கனாலும் அப்போ வந்து உலக நாடுகள் என்ன பேசும் அப்படின்றதையும் அப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம், ஒவ்வொன்றா அதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதே இதுல வந்து நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி லெபனான்ல வந்து அதை நான் பெருசா எழுதலை. டெலிகிராம்ல நிறைய தகவல் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஹெஸ்புல்லாவுடைய ஆயுத உற்பத்தி, ஆயுத கையாடல், அதை கையாளக்கூடிய அதனுடைய மிக முக்கியமான நிர்வாகியை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 பேரை கொலை பண்ணதா சொல்றாங்க. அங்க என்ன நடக்குது, இப்போதைய சூழ்நிலை என்ன, அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆயுத நிர்வாகி இல்ல, சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப், இதோடைய ஹெஸ்புல்லாவினுடைய சீஃப் கமாண்டர் தான் இப்போ கொலை பண்ணப்பட்டது. ஏற்கனவே வந்து போர்ட் சுக்கர் தான் வந்து அந்த பொறுப்புல இருந்தாரு அவருடைய அசாசினேஷனுக்கு முன்னாடி. அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சையத் ஹசன் நஸ்ரல்லா வந்து அசாசினேட் பண்ணாங்க டாப் லீடர்ஷிப்பை. இப்போ மீண்டும் வந்து அவருடைய ஃபோர்த் சுக்கருடைய பொறுப்புக்கு வந்தவர் தான் வந்து இப்போ கொலை செய்யப்பட்டவர். எனக்கு அவருடைய பேரு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அவரை ஷார்ட் ஃபார்ம்ல அபு அலி அப்படின்னு சொல்றாங்க. அபு அலின்னு நம்மளும் சொல்லலாம் அவருடைய இன்னொரு பேரு. ஸோ அபு அலி வந்து டெஹியல முக்கியமான பகுதியில் ஏற்கனவே வந்து சையத் ஹசன் நஸ்ரல்லா வந்து கொலை பண்ண அதே பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வச்சு கொலை பண்ணியிருக்கிறானுங்க. 5 பாம் வந்து வீசி இருக்கிறானுங்க, ஸ்மார்ட் பாம்பு. 5ல வந்து 4 வெடிக்கல, 1 வெடிச்சு அவரு கூட வந்த பாதுகாவலர்கள் உட்பட 5 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது இல்லாம 20க்கும் மேற்பட்டவர்கள் பொதுமக்கள் வந்து அதுல காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ப்ரிசைஸா தாக்கி இருக்கிறானுங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இவர் யாருன்னு வந்து அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு தான் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ யாரோ வந்து சொல்லி இருக்கிறா, இங்க வந்து இந்த இடத்துல வராரு அப்படிங்கிறத யாரோ சொல்லியிருக்கிறானுங்க இன்ஃபார்மெண்ட்டு. ஸோ அதன் மூலமா தான் அந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா அவனுங்களுக்கு போட்டோ முன்னாடியே கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுங்க பகிர்ந்திருந்த போட்டோ தேடல்ல வந்து அவங்க சொல்றாங்க, பகிர்ந்திருந்த போட்டோங்கிறது அவருடைய போட்டோவே இல்லை. இவரை தான் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி அவனுங்க பகிர்ந்திருக்கிறானுங்க. ஆனா அவரு போட்டோ இல்லை. அப்பன்னா வந்து ஏதோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அவனுங்களுக்கு கிடைச்சிருக்கு. உள்ளுக்கு இருந்து லெபனான்குள்ள இருந்து யாரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இவர் தான் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப்ங்கிறதையும் அவனுங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறானுங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால இத இப்ப ஹிஸ்புல்லா வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்புல்லா வந்து இத ரொம்ப கேர்ஃபுல்லா
இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஹெஸ்புல்லாக்குள்ளே இருந்து இந்த தகவல் வந்திருக்கு அப்படின்னா யார் இது கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஹெஸ்புல்லாவுக்கு. ஸோ ரெண்டாவது, ஏன்னா இவர் வந்து முக்கியமான ஆஹ், அதாவது கிட்டத்தட்ட வந்து நீங்க ஜெனரல் செக்ரட்டரிக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர் இவர் தான். சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் மிலிட்ரி விங்கினுடைய தலைவர் இவர் தான். ஸோ அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து ஏற்கனவே இந்த 66 நாள் போர்ல வந்து இவர் தான் அந்த போரை வந்து முன்னகர்த்தினவர். இவர் தலைமையில தான் அந்த போர் வந்து நடந்தது. அதுலதான் வந்து ஒரு இன்ச்சு கூட உள்ளுக்கு வர முடியாம இஸ்ரேல் வந்து தோல்வி அடைஞ்சு வெளியேறினுச்சு. இவர் 1982 இருந்து ஹெஸ்புல்லா அமைப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கிறவர், சீனியர் லீடர்ஷிப். அதே போல பல போர்களை வந்து இவர் நடத்தி இருக்கிறாரு. சியாம்ங்கிற வில்லேஜ் பகுதியில் நடந்த புகழ்பெற்ற போர்ல வந்து இவர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப முக்கிய டேலண்டான ஒரு கமாண்டர் தான் வந்து இவர். ஸோ இப்போ இவரை வந்து வீழ்த்தி இருக்கிறது பெரிய ரெட் லைனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கிறானுங்க ஹெஸ்புல்லாவை பொறுத்தளவுல. ஆனா ஹெஸ்புல்லாவினுடைய நிலை வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு ஹெஸ்புல்லா. ஏன்னா உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட அழுத்தம் வருது. உள்நாட்டு அரசாங்கம் சரியில்லை. குறிப்பா வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய கையால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரேலினுடைய கையால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால பிரசிடென்ட் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப கடைசியா வந்து அவரே நேத்திக்கா கண்டம் பண்ணியிருக்கிறாரு. இஸ்ரேல் வந்து இன்டர்நேஷனல் வயலேஷன், இன்டர்நேஷனல் நார்ம்ஸை வந்து வயலேட் பண்ணுது, சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுது, எல்லா விதமான வார் கிரைம்லயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டம் பண்ணியிருக்கிறாரு லெபனான் பிரசிடென்ட். அதே போல லெபனான் ஆர்மியினுடைய சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபும் வந்து கண்டம் பண்ணியிருக்கிறாரு. அவர் போன வாரத்துல அமெரிக்கா போறதா இருந்தது. அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கடைசி நேரத்துல அவருடைய பயணத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அவரு ஹெஸ்புல்லா கூட சண்டைக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல, அவர் ஒத்துக்கல, ஜெனரல் ஹக்கேல். ஸோ அதுதான் அவர் மேல வந்து கோபத்துக்கான காரணம். ஸோ அதனால இப்ப ராணுவமும் பிரசிடென்ட்டும், பிரசிடென்ட் கையில தான் ராணுவம் இருக்கு. இப்ப பிரசிடென்ட் முக்கிய உறுப்பு வந்து லெபனான் அரசினுடைய முக்கிய உறுப்பு வந்து ஹெஸ்புல்லா கூட ஆதரவா நிக்கிறாங்க. லெபனான் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு பவரும் கிடையாது. ஸோ அவனால எதுவும் பண்ண முடியாது. அதே போல பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் நபிபேரியும் வந்து இருக்கிறாரு. மேபி வந்து நபிபேரியையும் நீங்க கொலை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் கருதப்படுது. ஏன்னா அமல் மூமெண்டினுடைய தலைவர் அவர் தான். ஸோ அதனால எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. வாய்ப்பு கிடைச்சதெல்லாம் பண்ணுவானுங்க. எதையும் வந்து அவனுங்க இப்ப கண்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை. தொடர்ந்து வந்து இந்த அசாசினேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கிறத இஸ்ரேல் வந்து சர்வதேச விதியாவே மாத்திருச்சு இப்போ. யாரை வேணாலும் எப்ப வேணாலும் கொல்லலாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருச்சு. ஸோ இப்போ இது முக்கியமான டெவலப்மெண்ட். ஸோ இதற்கு கண்டிப்பா வந்து ஹெஸ்புல்லா பதிலடி கொடுக்கும். அதே போல ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இதற்கான பதிலடியை வந்து நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசியும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்குது. என்னன்னா கத்தாலிக் போப் லியோ வந்து தன்னுடைய முதல் ஃபாரின் விசிட்டை வந்து லெபனானுக்கு மேற்கொள்ள போறாரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து லெபனான்ல பெய்ரூட்டுக்கு வராரு. ஸோ அதை வர்றதுக்கு முன்னாடி இந்த தாக்குதலை வந்து இஸ்ரேல் நடத்தியிருக்கு. ஸோ அதனால இஸ்ரேல் வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கு. கத்தோலிக்க போப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து மிரட்டுவோங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அவர் வருவாரா என்னங்கிறது இப்போ கேள்விக்குறியா இருக்கு. மேபி கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அச்சுறுத்தல் இருக்கிறதுனால. அப்படி ஒரு வேளை வந்தாருன்னா அந்த டயத்துல ஹிஸ்புல்லாவும் ரியாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ அங்கிருந்து வர்ற தகவல்கள். ஸோ அதனால ஹிஸ்புல்லா வந்து இப்போ ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ அவங்க சொல்லிக்கும் போதும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஐஆர்ஜிசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து எங்களுடைய பதிலடி வந்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
இதற்கான பதிலடியை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் எல்லாருமாலையும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து அடுத்த கட்டமா நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி அடுத்த கட்ட ரவுண்டுக்கு வந்து இஸ்ரேல் தயாரா இருக்குது, அமெரிக்காவும் தயாரா இருக்குதுங்கிறது தான் தெளிவுபடுத்துது. அதே போல நேற்று அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட்டு ஈரானியன் ஏர் ஸ்பேஸை வந்து கிராஸ் பண்ணி வேகமா போனதா சொல்றாங்க. அதே போல இஸ்ரேலினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸும் ஈராக்கி பார்டரை வந்து கிராஸ் பண்ணி வந்ததா சொல்றாங்க. ஸோ அதனால ஈரானுக்கு எதிராகவும் இவனுங்களுடைய திட்டம் வந்து இருக்கு. இப்போ ஏன்னா அசாசினேஷன் தான் அவனுங்களுடைய பிரைமரி விஷயமா அவனுங்க ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறானுங்க. ஸோ ஈரானுக்குள்ளேயும் அசாசினேஷன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வந்து பண்ணுவானுங்க. எந்த எல்லையும் கிடையாது அவனுங்களுக்கு. ஸோ அதனால அடுத்த கட்டமா இந்த போரை மறுபடியும் உருவாக்குறதுக்கான பணியில நெத்தன்யாகு அண்ட் கேங் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா அதில் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் அமெரிக்காவினுடைய உத்தரவின் பேர்லையும் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலின் பேர்லையும் தான் இவ்வளவு தாக்குதல்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கூட வந்து அமெரிக்காவுக்கு தெரியாம இந்த பகுதியில நடக்கல இஸ்ரேலை பொறுத்தளவுல. அப்ப இஸ்ரேல் பண்ற எல்லா விஷயமும் அமெரிக்காவினுடைய ஒப்புதலோடையும் அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலோடையும் தான் நடக்குது. ஆனா அமெரிக்கா வந்து அத தன்னுடைய இதை வந்து மறைச்சுக்கிறானுங்க. ஏன்னா அவனுங்க நேரடியா ஈடுபடாததுனால அவனுங்க சொல்லிடுறானுங்க நாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சொல்லிடுறானுங்க. ஸோ அதற்காக தான் இஸ்ரேல் இந்த பகுதியில இருக்கு. அமெரிக்கா வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கை கழுவுறதுக்காக தான் இஸ்ரேலை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றானுங்க. அஹ் இப்போ காசா சீஸ்ஃபயரும் இன்னும் உருப்படியா வர மாதிரி தெரியல. அடுத்து இப்ப லெபனான் கூடயும் மீண்டும் போர ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஹெஸ்புல்லா ரிட்டாலியேட் பண்ணுச்சுன்னாக்க கண்டிப்பா வந்து ம், கடுமையா தான் ரிட்டாலியேட் பண்ணணும். ஏன்னா இஸ்ரேல் வந்து மீண்டும் வந்து தாக்குதல் நடத்துவான், பெய்ரூட்ல தாக்குதல் நடத்துவான். ஸோ அதற்கு தயாரா இருக்கும்போது தான் ஹிஸ்புல்லாவினால தாக்குதல் நடத்த முடியும். அப்படி ஒரு வேளை தாக்குதல் நடத்தினா ஏற்கனவே ஈரான் பண்ண மாதிரி வந்து ரொம்ப உக்கிரமான தாக்குதலை நடத்தினா மட்டும்தான் இஸ்ரேல் வந்து அஞ்சுவான். ஏன்னா அவன் ஏற்கனவே அப்படிதான் அஞ்சிருக்கான். ஈரான் கூட ஏன் மண்டி போட்டு உடனடியா போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரம்ப் காலில் போய் விழுந்தான்னா அடி பலம். அதனால அவனுங்களால தாக்கு பிடிக்க முடியல, என்னை ஆள விட்டுறா அப்படின்னு சொல்லி ஒதுங்கினானுங்க. அதே மாதிரியான தாக்குதலை ஹெஸ்புல்லா பண்ணணும். அப்ப கூடவே வந்து வெறும் ஹெஸ்புல்லா மட்டும் பண்ணா அது போதுமான்னு தெரியல. ஈரான், யமன் போன்ற நாடுகளும் சேர்ந்து பண்ணாக்க இவனை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் அச்சமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவன் மீண்டும் மீண்டும் இதே பணியில எல்லா பகுதிகளிலும் ஈடுபடுவான். இப்போ சமீபத்துல அவன் வந்து சிரியாவினுடைய அந்த கொலான் ஹைட்ஸ் பகுதியை தாண்டி சிரியாவுடைய உள்பகுதியில சமீபத்துல ஆக்குமுறை பண்ண பகுதியில வந்து போயிருக்கிறான் நெத்தன்யாகு. இது சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. அந்த மாதிரி போகக்கூடாது. ஆனா அவன் போறான். எதையும் வந்து அவன் கன்சிடர் பண்றதே கிடையாது. எந்த விதியும் அவனுக்கு பொருந்தாது. ஸோ அதனால இப்ப இங்க எந்த பார்டரும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து முதல் உலக போருக்கு முன்னாடி காலகட்டத்துல எப்படி காலனியத்துவம், அதே போல எந்த அதாவது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற கதையா இருந்தது உலகம். அதே மாதிரியான உலக இப்ப வந்து உருவாக்கிட்டானுங்க. போஸ்ட் வேர்ல்டு வார் 2 குளோபல் ஆர்டருங்கிறது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எதுவுமே இப்ப இங்க இல்ல. யாரும் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியான நெகோஷியேட்டர் கிடையாது மேற்கத்திய தரப்பை பொறுத்தளவுல. எல்லாமே டிசீவ் பண்றவனுங்க, எதையும் மதிக்க மாட்டானுங்க. அவனுங்கள்ட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன உத்தரவாதத்தை நீங்க வாங்குனீங்கனாலும் உத்தரவாதம் எல்லாம் காத்துல தான் பறக்கும். ஸோ அதை எதையுமே வந்து நம்பி நீங்க வந்து கூலா உட்கார முடியாது. அதே போல அவனுங்க இப்போ வெனிசுலாவுக்கு எதிரான தாக்குதலுக்கும் தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. கடுமையான போர் பயிற்சிகள்ல ஈடுபடுறானுங்க. அதை எதிர்கொள்றதுக்கு வெனிசுலாவும் தன்னுடைய போர் பயிற்சிகளை ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா ஏர்சோ, அதாவது ஏர் எக்ஸசைஸ் வந்து அது பண்ணுது. பரேடு நடத்த போகுது. 27ஆம் தேதி பரேடு நடத்துது. அதற்கான தயாரிப்பு பணிகள்ல அந்த நாட்டினுடைய ராணுவ விமானங்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. F-16 அதே போல சூ 37 ரக விமானங்களை பயன்படுத்தி அவங்க
பயிற்சி மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெனிசுலாவும் தயாரா இருக்கிறேன்னு சொல்லுது. வெனிசுலா தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. கூடுதலா வந்து ஈரான் வந்து ஆயுத உதவிகளை வெனிசுலாவுக்கு வழங்குறதா உறுதியா சொல்றாங்க. அதுல குறிப்பா வந்து ஹைப்பர்சோனிக் மிசைலை இப்ப கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது வெனிசுலாவுக்கு. எமனுக்கு கொடுத்த எல்லா உதவிகளையும் வெனிசுலாவுக்கு ஈரான் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை அப்படி கொடுத்திருந்ததுனாக்க கடுமையான பின் விளைவுகளை அமெரிக்க ராணுவம் வந்து எதிர்கொள்ளும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான உக்கிரமா போயிட்டு இருக்கு. கூடவே வந்து நெத்தன்யாகு இந்த பகுதியில என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி போரை உருவாக்குறதுக்கான எல்லா பணிகள்லையும் ஈடுபடுறாங்க. அதனால இப்ப இங்க எங்கேயுமே வந்து ஒரு சரியான நிலவரம் இல்ல. கடந்த 2 ஆண்டுகளாவே இங்க எங்கேயுமே எந்த நிலவரமும் சரியில்ல. இத எல்லாத்தையும் தாண்டி சிரியாக்குள்ள பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அலவைட் சமூகத்துக்கு மக்கள் வந்து பெரிய அளவுக்கு போராட்டங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அமைதி வழி போராட்டம். ஆனா அதற்கு எதிரா HTS தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கி சூட்லயும் ஈடுபட்டு இருக்கிறானுங்க. லைவ் அம்யூனிஷன் பயன்படுத்தி போராட்டக்காரர்களை வந்து ஷூட் பண்ணியிருக்கிறானுங்க. பலர் உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க போராட்டத்துல. ஆனா போராட்டம் வந்து நின்றபாடு இல்ல. போராட்டம் தீவிரமடையுது. இப்பதான் உண்மையான ரெவல்யூஷனரி போராட்டம் நடக்கிறதா இஸ்ரேல் இதுல இருந்து சிரியால இருந்து மக்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போருக்கு HTS தீவிரவாதிகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால, அதே நேரத்துல போராட்டமும் தீவிரமடைகிறதுனால இப்ப HTS வர்றதுல சிக்கல் இருக்கு. HTS வந்து இஸ்ரேலுக்கு உதவியா வர்றதுல மிகப்பெரிய சிக்கல் உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா சிரியா வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில HTS கிடையாது. குறிப்பா சொன்னா HTS எப்பவுமே வந்து சிரியாவை முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருந்ததில்ல. அது டெமஸ்கஸ் சுற்றி இருக்க பகுதியை மட்டும்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கே தவிர மற்ற பகுதிகள் முழுக்க வந்து பல பல அஹ், மிலிஷியா கையில வந்து இருக்கு. இப்போ அதுவும் வந்து இன்னும் அந்த கட்டுப்பாடும் போற நிலைமையில இருக்கு. ஏன்னா ஹோம்ஸ்ல வந்து பெரிய ஒரு தாக்குதலை வந்து பண்ணிட்டானுங்க இந்த HTS தீவிரவாதிகள். அங்க ஒரு சியா நெய்பர்ஹுட்ல இருந்த ஒரு 2 3 இளைஞர்களை வந்து கொலை பண்ணிட்டானுங்க. அதே போல அலவைட் சமூகத்தை சேர்ந்தவங்களையும் கொலை பண்ணிட்டானுங்க செக்யூரிட்டி போர்சஸ். அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் வந்து தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த போராட்டம் இன்னும் தீவிரம் அடைஞ்சு போய் ஒற்றுமையா சேர்ந்து போராடினாங்கன்னா சிறிய மக்கள் HTS தீவிரவாதிகள் ஆட்சியில இருக்கிறது கேள்விக்கு வரும். அப்படி வந்ததுன்னா இவனுங்களால எந்த போருக்கும் வந்து இவனுங்களால உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஸோ அதனால இது எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில தான் இந்த பகுதியே இன்னும் இருக்கு. இனப்படுகொலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இனப்படுகொலையும் நிக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால இங்க எதுவுமே மாறல. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கவனிக்கிறது, தோழர்களும் தொடர்ந்து கவனிக்கிறது. இதுல புதுசா ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்துருக்கு. அந்த ஃப்ரெண்டை பத்தி நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசணும். ஆனா அந்த ஃப்ரெண்டு இப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த உள்நாட்டுக்குள்ள இருந்தே ஒரு தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது எதுன்னு கேட்டா ஜப்பான் வெர்சஸ் சைனா. சைனா வந்து தைவான்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 80 மைல் இல்ல 100 110 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஏவுகணை அந்த ஒரு ஆயுதத்தை வந்து பொசிஷன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளா கடந்த 4 நாளா ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா சைனா இது ஜப்பான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் ராணுவ மேஜர் ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க பண்றதெல்லாம் பார்த்து சைனா கடுப்பாச்சுன்னா இம்மிடியட்டா வந்து சைனா வந்து அட்டாக் ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு பக்கத்துல எது இருக்கோ 14 நாள்ல முடிச்சிருவாங்க. ஏன் இந்த வேலையெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்களே கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப சைனா வந்து அங்க இருக்கிறது வந்து நீங்க அதாவது எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இது வரைக்கும் ஜப்பானுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு லாங்கஸ்ட் இது பண்றாங்க, மிலிட்ரி ட்ரில் பண்ண போறாங்க அமெரிக்கா உள்ள போய். இது வந்து சரியான சமிக்கையா இல்லை அப்படின்னு நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. அங்க இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன இப்ப அவங்க இதெல்லாம் பர்டிகுலரா தைவானை நோக்கி எல்லாத்தையும் நகர்த்தி வைக்கிற காரணம் என்ன? அங்கிருந்து நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ள இருந்து அந்த பாராளுமன்றத்தில் ஜப்பான் பாராளுமன்றத்திலிருந்தே கேள்வி கேட்கிறாங்க. இதை கிளியர் பண்ணுங்க, அதை கிளியர் பண்ணுங்க, நம்ம ஏன் இன்னும் அமெரிக்காவுக்கு அடிமையாவே இருக்குமா நம்ம அப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதாவது தைவானுக்கு உதவி பண்றதுக்கு ஜப்பான் தயாரா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஜப்பான். இப்ப புதுசா வந்திருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ரொவகேட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இருந்ததுனால வந்து மறுபடி பிரச்சனை வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. இப்ப சைனா அதை கடுமையா கண்டனம் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்ல, போருக்கு தயாரா இருக்கிறேன், இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டா உனக்கு எனக்கும் போர் வர்றதை தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஸோ இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப ரேடிக்கலா இருக்கிறா, கம்ப்ளீட் வெசலா இருக்கிறா. ஸோ அதனால வந்து ரொம்ப ப்ரொவகேட்டிவா பேசுறா. ஸோ அதனால வந்து பிரச்சனை வந்து தீவிரமடைஞ்சிருக்குது. அதுலதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த தைவான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவுல, அதாவது மெயின்லேண்ட் சைனால இருந்து வந்து 70 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்து ஏவுகணையை வந்து இன்ஸ்டால் பண்றாங்க ஜப்பான். ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸான த்ரெட்டு. பிரச்சனை வந்து தீவிரமடைறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஜப்பானுக்கும் சைனாவுக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இந்த யுரேஷியன் கான்டினென்டினுடைய பெரிஃபரி ஃபுல்லா வந்து ஃபயரா இருக்கு. பெரிஃபரின்னா அந்த சுற்றுவட்டம். இந்த சுற்றுவட்ட பகுதி முழுக்க வந்து ஃபயர் வந்து இப்போ இக்னைட் ஆகிட்டே இருக்கு. எல்லா பகுதிகளிலும் தீயை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது தொடர்ந்து வந்து வரிசையா நடந்துகிட்டே போகுது. மேற்கு தொடங்கி கிழக்கு வரைக்கும் வந்து வரிசையா எல்லா பகுதிகளிலயும் வந்து பிரச்சனையை வந்து தீவிரப்படுத்திக்கிட்டே போறாங்க. ஒவ்வொரு டயத்துலயும் இந்த பிரச்சனை கொஞ்சம் தனியும், இன்னொரு பக்கம் பிரச்சனை தீவிரமாகும். அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் தனியும், இந்த பக்கம் தீவிரமாகும். கம்போடியா, அஹ், இது தாய்லாந்து பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, பங்களாதேஷ்குள்ள நடந்த பிரச்சனை, நேபாளில நடந்த ஆட்சி மாற்றம், இப்படி பல பகுதிகளில் மியான்மர்ல நடந்துகிட்டு இருக்கிற சிவில் வார், இப்படி பல பகுதிகளில் நார்த் கொரியா பிரச்சனை, நீங்க தாய்வான் பிரச்சனை, இதுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, ஜப்பானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதை தொடர்ந்து இந்த அசர்பைஜான் அர்மேனியா பிரச்சனை, இப்படி வரிசையா வந்து இந்த பகுதி முழுக்க வந்து எந்த பகுதியும் வந்து அமைதியா இல்லை. இந்த பெரிஃபெரி ஃபுல்லா வந்து அமைதி இல்லாத பகுதியா தான் இருக்குது. எப்பவுமே போர் வெடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய பகுதியா தான் இருக்குது. இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இந்த யூரேஷியன் கான்டினென்ட்டை வந்து யாரும் முழுமையா கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் சீ பவர் கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ லேண்ட் பவர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கான எல்லா பணிகளும் நடக்குது. அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து எல்லா பகுதிகளிலும் வந்து போர் நடக்குது. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து இப்போ இவனுங்க அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லி இவனுங்க வச்சிருக்கிற திட்டம், ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங்கிற திட்டம், இது எல்லாமே இப்போ யுக்ரைன் போரை வந்து ஐரோப்பிய நாடுகள்கிட்ட ஒப்படைக்கிறது, மேற்காசிய போரை வந்து இஸ்ரேல்கிட்ட ஒப்படைக்கிறது, அதே போல கிழக்காசிய போரை வந்து ஜப்பான் சவுத் கொரியா கிட்ட ஒப்படைக்கிறது, பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறது, ஆஸ்திரேலியா கிட்ட ஒப்படைக்கிறது, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல கரீபியன் நாடுகள்ல சண்டை போடுறத அமெரிக்கா பாக்குறது, இது எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதவி பண்றது. ஸோ இப்படிதான் வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங் வந்து பண்றானுங்க. இத அவனுங்க திட்டமாவே போட்டு பேப்பராவே ரிலீஸ் பண்ணிட்டு அதையே வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரானுங்க. அதையும் வந்து சர்வதேச நாடுகள் நம்புறாங்கங்கிறது தான் பெரிய காமெடியா இருக்கு. இப்ப இவங்க சொல்ற எல்லா திட்டத்தையும் வந்து ஏத்துக்கிட்டு இதுல வந்து அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இல்ல, அதுதான் பெரிய காமெடி. குறிப்பா வந்து யுக்ரைன் பிரச்சனையில பார்க்கட்டும், யுக்ரைன்ல வந்து அமெரிக்கா வந்து அமைதியை விரும்புதுன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அரச தலைவர் பேசுறதாகட்டும், இந்த சவுத் ஏஷியன் இதுல வந்து, அதாவது வெஸ்ட் ஏசியாவில் வந்து இந்த அரபு அடிமைகள் எல்லாம் ஓடி கால் கழுவி விடுறதா இருக்கட்டும், அமைதியை விரும்புற ட்ரம்ப் அப்படின்ட்டு, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில வந்து அமைதியை வந்து உருவாக்குன ஒரு ட்ரம்ப்னு சொல்லி ட்ரம்ப்பே மாறுதட்டி பேசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க இவங்க இவனை யாருன்னு தெரிஞ்சு இவனுங்களோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சே வந்து இவனுங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்கிறது தான் பெரிய கொடுமையா இருக்குது. ஸோ இப்ப பிரச்சனையே வந்து என்னன்னாக்க இவனுடைய நோக்கம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து செயல்படாம இருக்கிறது தான். இவங்களும் அதுக்கு பணிஞ்சு போறாங்களேங்கிறது தான் இப்ப சிக்கலே. அந்த சிக்கல் தான் வந்து சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அந்த சிக்கல் தான் வந்து இப்ப அஹ், இந்த மேற்காசிய பிரச்சனை வந்து இன்னும் தீர்வுக்கு வராம இருக்கிறதுக்கான காரணம்.
உலகம் முழுக்க வந்து மக்கள் வந்து ஒடுக்கப்படுற மக்கள் வந்து காலாகாலத்துக்கும் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான அடிப்படை காரணமே வந்து இந்த எதிர்த்தரப்பு நாடுகள் வந்து ஒரு நோஞ்சானாவும் காவர்டா இருக்கிறது தான். எவனும் வந்து வீரமா இல்ல, எதிர்த்து நிக்கணுங்கிற அந்த உணர்வு கிடையாது, சுய மரியாதை கிடையாது. இப்போ வெனிசுலாவினுடைய மதுரோ மாதிரி, நிக்கோலஸ் மதுரோ மாதிரி வந்து எவனுங்க இப்ப வீரனா இல்ல. ஈரான்ல இருக்கிற அயத்தல்லா அலி கமேனி மாதிரி யாரும் வீரனா இல்ல. சையத் ஹசன் நஸ்ரல்லா மாதிரி யாரும் வீரனா இல்ல. அதுதாங்க பிரச்சனையே. யமன்ல இருக்கக்கூடிய அல்குத்தி மாதிரி யாரும் வீரனா இல்ல. பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆயுத பலம் இருக்குது, ஆனா கோழையா இருக்கிறானுங்க. அமெரிக்காவை எதிர்த்து நிக்கிறதுக்கு தயங்குறானுங்க. கேட்டா அணு ஆயுதம் பயன்படுத்திடுவானுங்க அமெரிக்காவுங்கிறானுங்க. இப்ப இவனுங்க எல்லாம் என்னத்துக்கு அணு ஆயுதம் வச்சிருக்கிறானுங்கன்னு தெரியல. அடுப்பு எரிக்கிறதுக்கு எது வச்சிருக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. அவன் தான் அணு ஆயுதம் பயன்படுத்துவான், ஏன் இவன் பயன்படுத்த முடியாதா? அவன் உயிர் மட்டும் என்ன, அவன் தான் மெஷினா? அவன் மட்டும் வந்து சாக மாட்டானா ஆயுதத்துக்கு? எல்லாம் தெரிஞ்சும், எல்லாம் நடந்தும், எல்லாம் வந்து திட்டம் வந்து அவன் தெளிவா வெளிப்படையா போட்டு உலகம் முழுக்க காட்டி அவன் பேப்பரே வந்து சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் அதைப்படியே செயல்படுத்தும் போதும் நீங்க எப்படி அவனுடைய ட்ராப்ல மீண்டும் மீண்டும் போய் விழ முடியும்? அப்படி விழுறீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரு அப்படிங்கறது தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அதனால இப்ப எல்லாமே மோசமா இருக்கு. எது வேணாலும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவனுங்களுடைய திட்டத்துல வந்து அவனுங்க கிளியரா இருக்கிறானுங்க. டிவிஷன் ஆஃப் லேபர். ஏன்னா அவங்கள்ட்ட பலம் கிடையாது. ரஷ்யா கூட சண்டை போட்டதுல அவனுங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க, நம்மளால எல்லா போரையும் ஒரு காலத்துல நடத்த முடியாது, எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய காலமும் இதுதான், இந்த காலத்தை விட்டோம்னா நம்மளால எதிர்கொள்ள முடியாதுங்கிறதையும் தெளிவா இருக்கிறானுங்க. அதற்காக தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங், டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறதையும் அவனுங்க சொல்றானுங்க. ஒரே நேரத்துல எல்லாரோடையும் சண்டை போட முடியாது, அதனால எல்லாரையும் பிரிச்சு பிரிச்சு விட்டு நம்மளுடைய வேசல் ஸ்டேட்டு ப்ராக்சி ஸ்டேட்ஸை வச்சுக்கிட்டு சண்டையை நடத்துவோம். எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த சண்டையில எல்லாரையும் வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. அதுக்கு பலியாகிறாங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கொடுமை. இதே சமகாலத்துல வந்து ஈரான் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கடல் வழியான படைகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது. கிட்டத்தட்ட வந்து நாவல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற பேர்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட டீமை ரெடி பண்ணி அந்த அந்த பகுதி பூரா, அந்த இன்டர்நேஷனல் வாட்டர் எதெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் பூரா நிப்பாட்டுறது, அல்லது வந்து அதை தாண்டியே எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதுக்கான வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த இதை கொஞ்சம் பேசிடலாம்னு நினைக்கிறேன். அதை பேசிட்டு அதை கடைசியாக முடிச்சுக்கலாம். உக்ரைன் ரஷ்யாவுக்கு வந்து இதை வந்து உக்ரைனை வந்து இதெல்லாம் ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு 28 பாயிண்ட் கொடுத்து இங்கேருந்து ட்ரம்ப்போட மருமகன் அப்புறம் விட்காஃப் 2 பேரும் போய் உட்காந்து அவங்கள எல்லாத்தையும் மைண்ட் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா இதுவுமே ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து 2 இது மட்டும் யூரோப்பியன் யூனியனும் ஒத்துக்கல, இன்னும் ஜெலன்ஸ்கியும் ஒத்துக்கல. அது என்னன்னா, ட்ரம்ப் தரப்புல இருந்து கொடுத்தது என்னன்னா, நேட்டோல உக்ரைன் சேராது அப்படின்ற உறுதிப்பாடை உக்ரைன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து உக்ரைன் கொடுக்கணும். அதாவது வந்து நாங்க சேர்த்துக்க மாட்டோம்னு இல்லை, உக்ரைன் சேராதுன்னு உக்ரைன் கொடுக்கும் அப்படின்னு ட்ரம்ப்போட தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை வந்து யூரோப்பியன் யூனியன் ரிமூவ் பண்ணிருச்சு. அதை இல்லை, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, அது நேட்டோல இருக்கணுமா வேண்டாமான்னு செலன்ஸ்கி முடிவு பண்ணுவாரு, உக்ரைன் முடிவு பண்ணும், அதோட உக்ரைனுடைய உள் விவகாரம், என்னைக்கு வேணாலும் அவங்க சேர்ந்துக்குவாங்க, அதை நீங்க சேர்க்கக்கூடாது, தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் ஒப்பந்தம்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது முன்ன பின்ன அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இன்னும் ஒரு இதுவும் வருது என்னன்னா, இது இந்த போர் நிறுத்தம் உண்மையிலே வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறமேல அக்கௌண்டபிலிட்டி, எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறீங்க மேற்கு உலகத்திட்ட இருந்து அப்படின்ற அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அதுல டாப் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்குது செலன்ஸ்கிட்டேருந்து நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு பணம். அமெரிக்காலேருந்து வந்தது, யூரோப்பியன் யூனியன்லேருந்து எடுத்து மக்கள் வரி பணத்தெல்லாம் வாங்கி யூரோப்பியன் தலைவர்களுக்கு பலருக்கு வந்து அவங்க எல்லாம் பங்கு பிரிச்சுக்கிட்டதா சொல்றாங்க. இந்த போர் நிறுத்தம் வந்துச்சுன்னா மத்த எல்லாத்தையும் கூட இதுதான் எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே வருமா இல்ல வழக்கம் போல 10ஓட 11 தானா இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை எல்லாம்?
யுக்ரைனோட பணியே வந்து மேற்கத்திய நாடுகளினுடைய டாக்ஸ் பேயர் மணியை வாங்கி மேற்கத்திய பொலிட்டீஷியன்ஸுக்கு கையளிக்கிறது மட்டும்தான் பணியே. அதற்காக தான் அந்த நாடே இருக்குது. இந்த போருக்கு வந்ததுக்கு காரணமும் அதுதான். இப்போ அமெரிக்கன் டாக்ஸ் பேயர் மணியை வாங்கி அமெரிக்கன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறது, மேற்கத்திய பொலிட்டீஷியன்ஸுக்கு கொடுக்கறது, திங்க் டேங்க்கு கொடுக்கறது, இப்போ மீடியாவுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவனுங்க வேலை பார்க்குறானுங்க. அந்த வேலையை வந்து கிளியரா பண்ணியிருக்கிறானுங்க. அதுல ரஷ்யாவினோட வந்து டிப்ளீட் பண்ணுங்கிறது நோக்கம். ஆனா ரஷ்யா வந்து டிப்ளீட் ஆகல, இவனுங்க டிப்ளீட் ஆயிட்டானுங்க. அதுதான் இப்ப இங்க இருக்கிற சிக்கல். ஸோ அதனால கிட்டத்தட்ட போர் வந்து உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கு. பல நகரங்கள் வந்து வீழ்ந்து போச்சு. பொக்ரோஸ்க்கு விழுந்துருச்சு, குப்பியான்ஸ்க்கு விழுந்துருச்சு, லிமான் நகரம் விழப்போகுது. இன்னும் பல நகரங்கள் விழப்போகுது. இன்னும் சொல்ல போனா ஜப்போரோசியா நகரமே வந்து விழப்போகுதுங்கிறானுங்க, கர்சோன் நகரம் விழப்போகுதுங்கிறானுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமான முன்னேற்றம் வந்து ரஷ்ய தரப்புல இருந்து நடக்குது. மிலிட்டரியில என்னென்ன எல்லாம் வந்து அவங்க அந்த நிப்பர் ரிவருக்கும் இந்த பக்கம் இருக்கிற எல்லா பகுதியையும் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான எல்லா பணிகளும் தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து யுக்ரைனுடைய ராணுவம் வந்து கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. இது மேல எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு யுக்ரைனிய ராணுவம். ஸோ அதனால இந்த யுக்ரைன் ப்ராக்சிங்கிறது கிட்டத்தட்ட தோல்வியை தழுவுது. அது இது மேல வந்து எதிர்கொள்ள முடியாது. கேப்பிச்சுலேட் பண்றத தவிர வழி கிடையாது. அந்த நிலைமைக்கு போயிருச்சு. ஆனா இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தணும்னா அமெரிக்கா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் ஸ்ட்ராட்டஜிக் சீக்வன்சிங் அப்படிங்கிற பின்னணியில மேற்கத்திய தரப்பு குறிப்பா வந்து ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இந்த போரை ஒப்படைச்சிட்டு வெளியேறணுங்கிறது தான் இப்ப இந்த திட்டம். ஒட்டுமொத்த திட்டமும் அதுதான். ஐரோப்பிய நாடுகள்கிட்ட போரை ஒப்படைச்சிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அமெரிக்கா வெளியேறணும். ஏன்னா தோல்வியை வந்து அமெரிக்கா ஏத்துக்க கூடாது. கடைசியா தோல்வி அடையும் போது ஐரோப்பிய நாடுகள் அதை ஏத்துக்கணும். இப்ப அதுதான் திட்டமா நடக்குது. ஐரோப்பிய நாடுகள் முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யா வந்து என்கேஜ் பண்ணி வைக்கணுங்கிறது தான் நோக்கம். ஐரோப்பா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ரஷ்யா கூட. அடுத்த 10-20 வருஷத்துக்கு வந்து அந்த சண்டையை வந்து நீடிக்கணுங்கிறது மட்டுமே நோக்கம். அதை நோக்கி தான் இது போகுது. ஸோ இப்போ இதுல இந்த பீஸ் பிளான் இதை பத்தி ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது லாவ்ரோவ் பேசும்போது சொல்றாரு, இது மெகாஃபோன் டிப்ளமசி அப்படின்ட்டு. ஏன்னா டிப்ளமசிங்கிறது நீங்க எதிர்த்தரப்பு கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்தரப்பு கிட்ட கொடுத்து எதிர்த்தரப்பு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகணும். ஆனா இவனுங்க என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னா டெலிபரேட்டா வந்து மீடியாவுக்கு வந்து லீக் பண்ணிருக்கிறானுங்க. ஆக்சியோஸ் தான் அதை லீக் பண்ணிருக்குது. ஆக்சியோஸ்க்கு கொடுத்துருக்கிறானுங்க. கொடுத்துட்டு 28 பிளான் பாயிண்ட் இருக்குது, இதுதான் வந்து பீஸ் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யுக்ரைன் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்சியோ மூலமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து சரியான டிப்ளமேட்டிக் வே கிடையாது. ஃபார்மல் சேனல்ல வந்து இந்த பிளானை வந்து கொடுக்கல. அதுல ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சக்கரோவா பேசும்போது அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு அபிஷியலா எந்த பிளானும் வரல அப்படின்ட்டு. ஸோ அதனால இவனுங்க மெகாஃபோன் டிப்ளமசி வந்து பண்றானுங்க. ஒலிபெருக்கி மூலமா வெளியில பூரா வந்து உலகத்துக்கே சொல்றது. அதுதான் வந்து இப்ப இவனுங்களுடைய டிப்ளமசி. அதன் மூலமா அழுத்தத்தை கொடுக்கறது. அதுதான் இப்ப இவனுங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துல தான் வந்து இப்ப இவனுங்க இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அதனால தேவையில்லாத ஹைப்பை கிரியேட் பண்றானுங்க. இங்க ஒன்றும் மாற்றம் நடக்க போறது இல்ல. ஏன்னா ரஷ்யா வந்து பேட்டில் ஃபீல்ட்ல வின் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமான வெற்றியை வந்து பெற்றுக்கிட்டு இருக்கு. யுக்ரைன் வந்து யுக்ரைன் ராணுவம் வந்து திக்கி திணறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு யுக்ரைனிய ராணுவம். யுக்ரைனால இதுக்கு மேல எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு யுக்ரைன் தள்ளப்பட்டுருச்சு. இதுக்கு மேல இந்த போரை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், இல்லைன்னா கெபிச்சுலேஷன் சைன் பண்ணணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் பாக்கி இருக்கு. இப்போ கெபிச்சுலேஷன் சைன் பண்ணணும்னாக்க அது நேரடியா ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா ட்ரம்ப் தான் வந்து இந்த போர்ல வந்து தோல்வி அடைஞ்சதா ஆகும். ஏன்னா இது ஆக்சுவலா அமெரிக்காவினுடைய போர் தான். இது அமெரிக்காவினுடைய போர், ஆனா யுக்ரைன் வந்து நடத்துது. இப்போ தோல்வி அடைஞ்சா அமெரிக்கா தோல்வி அடைகிறதா தான் அர்த்தம். அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து இப்ப இந்த திட்டம் பூரா வந்து போடுறாங்க. இப்போ கடைசியா வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஏத்துக்கல, திட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து ஈஸியா ஐரோப்பிய நாடுகளை பிளேம் பண்ணிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் திட்டமே. மொத்த திட்டமும் அதுதான். அமெரிக்கா வந்து ஒதுங்கிக்கிட்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட கையெழுப்பு பண்றது தான் இந்த திட்டமே.
அதுக்கு ஐரோப்பிய நாடுகள் தயாரா இருக்கிறானுங்க. அவனுங்க வந்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. அந்த போரை வந்து யுக்ரைனுக்குள்ளேயே நடத்தணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அந்த போர் விரிவடைஞ்சு போகக்கூடாதுங்கிறத அவனுங்க தெளிவா உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால வந்து இதுல ஒன்னும் மாற்றம் நடக்க போறதில்ல. ஏன்னா இவனுங்க குடுத்திருக்கிற பிளான்ல பெரிய ஒரு கன்செஷன் வந்து ரஷ்யாவுக்கு கிடையாது. குறிப்பா அவனுங்க சொல்றதெல்லாம் வந்து டான்பாஸ் பகுதியை வந்து ரஷ்யா கிட்ட ஒப்படைச்சிடுறது. ஜப்பரோசியா, கெர்சோன் பகுதியில எந்த லைன்ல வந்து ரஷ்யா நின்றுட்டு இருக்கோ அதே இடத்துல வந்து ஃபைட்டை வந்து ஃப்ரீஸ் பண்றது. இது வந்து எப்படின்னா ஃப்ரீஸ் பண்றது தான். கான்செப்ட் வந்து ஃப்ரீஸ் பண்றது தான். இப்ப சண்டை போட முடியலன்னா பின்னாடி சண்டை போடணுங்கிறதுக்கு தான் இப்ப இந்த திட்டமே, ஒட்டுமொத்த திட்டமும் வந்து வச்சு செயல்படுத்தி கொண்டு வரானுங்க. இதுல யுக்ரைனிய படைப்பிரிவுக்கு வந்து 6 லட்சம் படைத்துருப்புகளை வச்சுக்கிறதுக்கான அனுமதியையும் அந்த பிளான்ல வந்து அவனுங்க சொல்லியிருக்கிறாங்க. 6 லட்சம் படை வந்து இருந்ததுனாலே வந்து அது எப்படி ஒரு நியூட்ரலான படையா இருக்கும், எப்படி வந்து அச்சம் இல்லாம நீங்க இருக்க முடியும். ஸோ அதனால அதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப யுக்ரைனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுங்கிறத நோக்கமா வச்சிருக்கிறானுங்க. யுக்ரைனை வந்து பேட்டரிங் ரேமா பயன்படுத்தணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறானுங்க. ப்ராக்சியா பயன்படுத்தணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறானுங்க. அதற்கு என்னென்னலாம் தேவை, அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், தொடர்ந்து வந்து எப்படி இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணலாங்கிறது தான் இப்ப அவனுங்களுடைய திட்டமா இருக்கே தவிர, முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுல அவனுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ இப்போ யுக்ரைன் வந்து வீழ்ச்சி அடைகிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு கேபிச்சுலேஷன் பிளான் மாதிரி வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்தா, ரஷ்யா வந்து ஒருவேளை யுக்ரைன் தோல்வி அடையுது, அதனால நம்ம வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்றோம் அப்படின்னு நினைப்பாங்கங்கிறது மட்டும்தான் இப்ப அவனுங்களுடைய திட்டமா இருக்கு. அப்படி நினைச்சாங்கன்னா அவனுங்களால டிசீவ் பண்ண முடியுங்கிறத அவனுங்க தெளிவா உணர்ந்து செயல்படுறாங்க. இப்ப ரஷ்யாவை டிசீவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறானுங்க. இதற்கு பிரதானமான காரணமா இருக்கிறது ரஷ்ய தரப்புல இருந்து போகக்கூடிய அலிகார்கிக் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற கிரிலிவ் டிமிட்ரிவ்ங்கிறவன் தான் காரணம். இப்ப அவன் தான் பிசினஸ் செக்டரோடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். அவன் பெரிய அளவுக்கு புட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அவன் தான் விட்காஃப் கூடயும் ஜெரட் கிருஷ்ணர் கூடயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்தெல்லாம் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கானுங்க. இதுல ஒருவேளை ரஷ்யா வந்து இந்த திட்டத்தை வந்து ஒத்துக்கிட்டு சைன் போட்டுருச்சுன்னா உறுதியா அடுத்த 5 வருஷத்துல சண்டை உறுதி. அடுத்த 5 வருஷத்துல மிகப்பெரிய சண்டை, இதை விட பல மடங்கு உயிரிழப்புகளையும் பிரச்சனையும் வந்து ரஷ்யா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ங்கிறது வேற, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்க போற சூழல் வேற. அதற்கு இடையில பல நாடுகளை வந்து இவனுங்க சின்னாபின்னப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து இந்த போரை வந்து தொடர்ந்து பேட்டில் ஃபீல்ட்ல தன்னுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ண தவறுனுச்சுன்னா உலகம் வந்து பெரிய சிக்கலை வந்து எதிர்கொள்ளும். இன்னும் பல நாடுகள் பல சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளும். ஏன்னா இவனுங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தீங்கன்னா இவனுங்க அந்த ஓய்வு நேரத்தை உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவானுங்க. ஸோ நீங்க அமெரிக்கன் எம்பையரை எதிர்த்து அமெரிக்கன் எம்பையரை வந்து அழிக்கணுங்கிறத நோக்கமா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த போரை வந்து நீங்க டேர்முக்கு ஒத்து முடிக்க மாட்டீங்க. ஏன்னா இதுல பிரச்சனை என்னன்னா சைனா வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்கு அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா வந்து நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய நிலைப்பாடுகள் இருக்கு. அது கம்ப்ளீட்லி செல்ஃபிஷான நோக்கத்தோட செயல்படுது. தன்னுடைய தேவை முடியுதா, அதற்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணுது. உலகத்தினுடைய மனித உரிமை சார்ந்தோ உலக மக்களினுடைய விடுதலை சார்ந்தோ ரஷ்யா ஒரு காலத்துல யோசிச்ச மாதிரி, சோவியத் யூனியன் யோசிச்ச மாதிரி சைனா ஒரு காலத்திலயும் யோசிக்கல. உலக அஃபேர்ஸ்ல வந்து ஒரு காலத்திலயும் ரஷ்யா வந்து சைனா வந்து அந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்கவே இல்லை. நியூட்ரலாவே தான் இருக்குது. அதுதான் பெரிய சிக்கலை வந்து உலகம் முழுக்க உருவாக்கிட்டு இருக்கு. கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வந்து உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எதுவும் பண்ணாம விட்டதுதான். அவனுங்க வேலையை மட்டும் பாக்குறானுங்க. உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் வந்து நிம்மதியா வாழணும், தன்னை காப்பாத்திக்கணுங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கிறானுங்க. ஆனா உலகத்தினுடைய மற்ற நாடுகளை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தானுங்கன்னா அவனுங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டு செல்ஃபிஷா நடந்துட்டானுங்க. ஒருவேளை கலாச்சாரமே என்னவோ தெரியல, சைனீஸ் கலாச்சாரம் என்னன்னு தெரியல.
அவனுங்க வந்து எப்படின்னா ஆஹ், ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல எப்படி இந்த சில பேர் இருப்பானுங்க, ரொம்ப சைக்கோ சாடிஸ்டிக்கான பர்சன்ஸ் இருப்பானுங்க. அதுல எப்படி அது வந்து நகையை திருடிட்டு போலான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ. அந்த மாதிரியான மனநிலையில வந்து இன்னைக்கு சைனாவினுடைய நிலைப்பாடுகள் வந்து இருக்கு. அவனுங்க நேரடியா எந்த குற்றத்திலையும் வந்து ஈடுபடலைன்னாலும் அமைதியா இருந்து எல்லா குற்றத்தையும் பண்றதுக்கு உடந்தையா இருக்கிறதா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய சைனா எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி உலக நெருக்கடிகளை அமெரிக்காவுக்கு எதிராக நின்று எதிர்கொள்ளும் அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அப்படி இருக்கிற இடத்துல இன்னைக்கு ரஷ்யா வந்து இந்த போரை வந்து இவனுங்களுடைய டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிட்டு இவனுங்களுடைய டிசீட்மெண்ட் பாலிசியை வந்து நம்பி போச்சுன்னா அது ரஷ்யாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உலகத்துக்கே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அதை தயவு செய்து ரஷ்யா பண்ணக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் வந்து ஹோப் பண்ணலாம். ஆனா அதுதான் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அங்க வந்து அலிகாகி கண்ட்ரோல் பண்றானுங்க. இந்த டிமிட்ரிங்கிறவன் வந்து முழுக்க முழுக்க அலிகாகி, அவனுடைய இன்ட்ரெஸ்டுக்காக அவன் வந்து இயங்குறான். அதையே வந்து புட்டின் வந்து அனுமதிக்கிறாரு. ஸோ அதனால புட்டினுடைய நிலைப்பாடுகளும் அப்படிதான் இருக்கு. புட்டின் வந்து பிரக்மேட்டிக்கான ஃபிகரா தான் இருக்கிறாரு, ஆன்டி கம்யூனிஸ்ட். புட்டின் வந்து எந்த வகையிலையும், அதாவது சோவியத் யூனியனுடைய சர்வதேச உறவுகளை வந்து ஆஹ், தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாரே தவிர சோவியத் யூனியனுடைய ஆன்டி இம்பீரியல் நிலைப்பாட்டுல எந்த இடத்துலயும் வந்து புட்டின் வந்து நம்பிக்கை கொண்டவரா இல்லை. அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்துக்கவும் இல்லை. அது பல கான்ஃபிளிக்ட்கள்ல நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நமக்கு இருக்கிற சமகால சரியான உதாரணங்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனை தான். ஈழத்தமிழர் பிரச்சனையை மையமா வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இவனுங்க எவனுமே வந்து நேர்மையானவன்களா இல்ல அப்படிங்கிறது. இங்க உலகத்துல என்ன இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறதும் எது அதுக்கான காரணங்கிறதையும் நீங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இப்ப இந்த போரை வந்து ஃப்ரீஸ் பண்றது எப்படி வந்து இட்லிப்ல சிரியாவினுடைய போரை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரஷ்யா காரணமா இருந்தது, துருக்கி காரணமா இருந்து இப்ப அன்னைக்கு தீவிரவாதிகள் கையில வந்து சிரியா சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரியான ஒரு ஃப்ரீசிங் கான்செப்ட் தான் இப்ப அவனுங்க வைக்கிறது. அதுக்கு அவனுங்க சொல்ற விளக்கங்கள் வந்து வேறையா இருக்கு. இன்னைக்கு கள சூழல் வந்து வேறையா இருக்கு. அதன் மூலமா ஏமாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது அடுத்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் தான். இதை ஒத்துக்கிட்டு ரஷ்யா போகுதுன்னா கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி போகக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்போம். ஏன்னா ஏன் இது போகக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இத்தனை விளக்கமும். இதை திரும்பவும் ஒரு தடவை தோழர்கள் கேட்டீங்கன்னா புரியும். ஏன்னா வந்து போர் நிக்கிறது தானே நல்லது, அமைதி தானே தேவை அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறதான். ஆமா, மக்கள் எந்த துன்பத்தையும் அனுபவிக்க கூடாது, மக்கள் நிம்மதியா வரணும், போர் நிக்கணும், அமைதி நிலவணும் அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணமும். இதுதான் நம்மளுடைய அடிப்படை. ஆனா இங்க விஷயம் வேற மாதிரி இருக்கும்போது வேற மாதிரியான முடிவுகளை தான் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எதிர்காலத்தை நோக்கி யோசிக்கும் போது இப்படிதான் இருக்குது. பார்க்கலாம் வேற என்ன அடுத்தடுத்த நிகழ்வுகள் நகருதுன்னு பார்த்துட்டு ஃபர்தரா பேசுவோம். வேற ஏதாவது சொல்ல வேண்டிய தோழர்களுக்கு? வேற கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. தொடர் முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஓகே ஓகே தோழர், அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது தான் தெரியும். இன்னும் வெனிசுவேலாவோட டெவலப்மெண்ட் பார்த்து தான் நம்ம அடுத்து பேசணும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்தி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.